7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நம்முடைய செய்தியாளர் இலங்கையிலிருந்து நம்முடன் வந்து தொடர்பில் இருக்கிறார் காந்தகுமார், அவரிடம் பேசலாம். வணக்கம் காந்தகுமார். காந்தகுமார், தற்பொழுது இலங்கையில் தமிழர் பகுதியில் இலங்கை அதிபர் ராஜபக்சே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இது தமிழர்கள் மத்தியில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும்? அங்குள்ள தமிழர்களின் வாக்குகளை அந்த பிரச்சாரம் கவருமா? அதிபர் தேர்தலுக்காக நாள் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலையில் பெரும்பாலும் 5ஆம் தேதி நள்ளிரவுடன் இந்த தேர்தல் பிரச்சார பணிகள் அனைத்துமே முடிவுக்கு வருகின்றது. இன்னும் ஓரிரு நாட்கள் இருக்கையில் மிக தீவிரமான பிரச்சார பணிகளை ஆளும் கூட்டணியின் அதிபர் வேட்பாளர் திரு மஹிந்த ராஜபக்ச அவர்களும், அதுபோல் எதிரணியின் வேட்பாளர் திரு மைத்ரிபால சிறிசேன அவர்களும் மிக மும்முரமாக இந்த தேர்தல் பிரச்சார பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் வடபகுதிக்கு விஜயம் ஒன்றை அதிபர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மேற்கொண்டிருந்தார். இதன் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்தார். அதனை அடுத்து மன்னார் மற்றும் வவுனியா பகுதிகளுக்கும் அவர் சென்றிருந்தார். யாழ்ப்பாணத்திலே அவர் தனது பிரச்சார பணிகளில் பல்வேறு நிகழ்வுகளிலும் அவர் கலந்து கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. துரேப்பா விளையாட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் பேசுகையில் தமிழ் மக்களை கவரக்கூடிய வகையிலே அவர் தமிழில் பேசியிருந்தார். பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை தான் வழங்குவதாகவும் தன்னை நம்புமாறும் அவர் இந்த பேச்சுவார்த்தையின் போது அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். வழமையாகவே அவர் கலந்து கொள்ளும் அனைத்து நிகழ்வுகளிலும், குறிப்பாக சொல்ல போனால் தமிழர் பிரதேசத்திலே அவர் கலந்து கொள்ளும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அவர் தமிழில் பேசுவதனை ஒரு வழமையான நடவடிக்கையாக இருந்து வருகின்றது. இந்த வகையிலே தான் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளிலும் அவர் தமிழில் பேசியிருந்தார். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே சிறுபான்மையின மக்களாகிய தமிழர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, இந்த அரசு மீது மிகவும் அதிருப்தி அடைந்த ஒரு நிலையில் காணப்படுவதனை பொதுவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சரி, அதுபோல் இஸ்லாமிய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் சரி, தங்களது மக்களின் மனங்களை அறிந்து தங்களின் மக்களின் பிரதேச ரீதியிலான அரசியல் தலைவரின் கருத்துக்களை அறிந்துதான் இந்த தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது மட்டில் அவர்கள் முடிவுகளை எடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் பார்க்கின்ற போது அந்த மக்களின் பெருவாரியான மக்கள் தங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளின் அடிப்படையில் தான் இந்த தேர்தலில் வாக்களிக்கக்கூடும் என்று பொதுவாக நம்பப்படுகின்றது. ஆனால் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே அதிக அளவிலான மக்கள் சென்றிருந்தாலும் கூட சில சலுகைகளுக்காக அந்த மக்கள் வரவழைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் சிறுபான்மையின மக்கள் பொறுத்தவரையிலே இந்த ஆட்சி மிகவும் விரும்பத்தகாத, அதே போல மிகவும் அதிருப்தியை கொண்ட ஒரு அரசாங்கமாக காணப்படுகின்றது. நிச்சயமாக காந்தகுமார், இன்னொரு கேள்வி. தொடர்ச்சியாக இலங்கையில் 2 தரப்பினர், அதாவது எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் ஸ்ரீசேனாவாகட்டும் அல்லது ஆளுங்கட்சி வேட்பாளர் ராஜபக்சேவாகட்டும், தொடர்ச்சியாக தமிழர்களின் வாக்குகளை குறிவைக்க எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார்கள்? தமிழர்கள் இந்த 2 பேரில் யாருக்கு அதிக அளவில் தங்களது வாக்குகளை செலுத்த உள்ளார்கள்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மலையக மக்களும் சரி, அதாவது இந்திய வம்சாவளி மக்கள் அதிகமாக வாழுகின்ற மலையக பகுதியிலும் சரி, வடகிழக்கை தமிழர் தாயகமாக கொண்டிருக்கின்ற வடகிழக்கு தமிழ் பகுதியிலே வாழுகின்ற தமிழ் மக்களாக இருக்கட்டும் சரி, இந்த நீண்ட ஆட்சியிலே பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் 1994ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த இலங்கையிலே அதிபர் ஆட்சி முறையில் இருக்கின்ற அதிபர், தொடர்ந்து வந்திருக்கின்ற அதிபர்களை தனது கட்சி பிரதிநிதியாக கொண்டு இந்த ஆட்சி முறையை துவக்கியது. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது ஆதிக்கத்தை இலங்கையில் செலுத்தியிருந்தது. அதில் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் சந்திரிகா அவர்களும், அடுத்த 10 ஆண்டுகளில் அதிபர் மஹிந்த ராஜபக்ச அவர்களும் தனது ஆட்சியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நீண்ட ஆட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இந்த 20 கால நீண்ட ஆட்சி மீது மக்கள் சில அதிருப்திகளை கொண்டிருக்கின்ற நிலை பொதுவாகவே காணப்படுகின்றது. அது சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு மாற்றத்தை பொதுவாக மக்கள் எதிர்கொள்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் குடும்ப ஆட்சி, பொருளாதார பிரச்சனைகள், இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள், சிறுபான்மையின மக்கள் மத்தியிலே தூண்டிவிடப்படுகின்ற வன்முறைகள், இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை சிறுபான்மையின மக்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமா காந்தகுமார், தொடர்ந்து
இலங்கையிலிருந்து எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. தொடர்ச்சியாக திரு அருள்முருகன், உங்களிடம் ஒரு கேள்வி. இலங்கையில் இன்று நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மஹிந்த ராஜபக்சேவின் ஒரு கருத்து, யார் என்று தெரியாத தேவனை விட நன்றாக தெரிந்த பிசாசு மேல் அப்படி என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார் தமிழ் மக்களின் முன்னிலையில். அவர் யாரை அங்கு பிசாசு என்றால், யாரை தேவன் என்றார் என்பதையெல்லாம் தாண்டி மஹிந்த ராஜபக்சே தொடர்ச்சியாக தேர்தலில் சட்டத்திருத்தத்தை மேற்கொண்டு 18வது சட்டத்திருத்தத்தை மேற்கொண்டு தொடர்ச்சியாக இலங்கையில் தான் அதிபராக நீடிக்க வேண்டும் என்ற ஆசையில் உள்ளதாக ஒரு விமர்சனத்தை தமிழ் மக்கள் அவர்கள் மீது முன்வைக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் ஏன் தொடர்ச்சியாக அதிபராக நீடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை உங்களிடம் இருக்கிறது? இல்லை, போருக்கு பிந்தியான ஒரு காலகட்டம் என்பது என்னவா நிகழ்துன்னா, உலகத்தினுடைய நாடுகளினுடைய குறிப்பாக இந்தியாவினுடைய மூலதனம் என்பது அங்கே அதிகமாக வருகிறது. ஒரு மூலதன வருகையின் போது மாற்றங்கள் நிகழ்கின்ற வேளையில் அதுக்கான பெனிஃபிட்ஸ், பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ் அண்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்ன்றது வேறு. இந்தியாவில் எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் 37%. எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே கமிஷன் 37%ன்னு ஒரு சொல் வழக்காக இங்கே இருக்கிறது. அப்போ அங்கே எவ்வளோன்னு தெரியல. அப்போ ஒரு பல லட்சக்கணக்கான கோடிகள் அந்த நாட்டில் மூலதனமாக்க வருகின்ற ப்ராஜெக்டாக வருகின்ற வேளையில் ஒரு ஆட்சியாளராக இருக்கின்ற கட்சிக்கு தான் அந்த லாபத்தை பகிர்ந்தளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு குடும்பமாக இருப்பதால், ராஜபக்சேனுடைய குடும்பமாக இருப்பதால் கடந்த ஆண்டில் 25 பேருக்கு எம்பிகள் மேலே டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க, எதிர்கட்சிக்கு போகிறாங்க. இவரும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவரும் எதிர்கட்சியாக மாறி இன்றைக்கி தேர்தலில் நிற்கிறாங்க. இவரை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த போட்டி தான் தமிழர்களுக்கு வேறு வழி இல்லாமல், அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் 2 ஆப்ஷனை கொடுத்துட்டு ஏதாவது ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இனக்கொலைக்கு உள்ளான தமிழர்கள் ஒரு பூதத்தை இவரே சொல்லிட்டார் பிசாசுன்னு சொல்லிட்டு. அவரும் தேவன் அல்ல, ஏனென்றால் இனப்படுகொலையின் போதும் அவரும் பிசாசாக இருந்தவர். இந்த 2 பிசாசில் ஒரு பிசாசை தேர்வு செய்கின்ற வகை மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முன்னால் 2 தான் இருக்குது, வேறு எதுவுமே ஆப்ஷனே இல்லை. ஆகவே 2 பிசாசில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தமிழ் மக்களும் உட்படுத்தப்படுகிறார். நாங்கள் என்ன சொன்னால், புறக்கணியுங்கள், உலகத்திற்கு சொல்லுங்கள், இந்த சட்டத்தின் கீழ் எந்த சாத்தியமும் இல்லை என்று சொல்லுங்கள். நிச்சயமாக அரங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. தொடர்ச்சியாக மகேந்திர சிங் தோனியின் இந்திய டெஸ்ட் அணியிலிருந்து விலகல் குறித்து அலசுகின்றோம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.